லாஸ்ட் வீடியோல விர்ச்சுவல் பாக்ஸ்னா என்ன, VMwareனா என்ன, ஹைப்பர்வைசர்னா என்ன, விர்ச்சுவல் பாக்ஸ்ல எப்படி Kali Linux இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, விர்ச்சுவல் பாக்ஸ்ல நம்ம Kali Linux இன்ஸ்டால் பண்ண மாதிரி VMwareல எப்படி நம்ம Kali Linux இன்ஸ்டால் பண்றதுங்கிறத பார்க்க போறோம். அதே மாதிரி VMware வந்து டவுன்லோட் பண்ண தெரியாதவங்களுக்கு VMware எப்படி டவுன்லோட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ VMware டவுன்லோட் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா, Broadcomங்கிற வெப்சைட்ல வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு, நீங்க உங்களோட அக்கவுண்ட்ல லாகின் பண்ணிட்டு, நீங்க அங்க வந்து VMware வந்து உங்களால ஃப்ரீயாவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ப்ரோ வெர்ஷன்ஸுமே உங்களால ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய ப்ரௌசர்ல வந்து Broadcom சைன் அப் அப்படின்னு சொல்லி நீங்க சர்ச் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த மாரி ஒரு லிங்க் வந்து வரும். ஸோ இதுல ரெஜிஸ்ட்ரேஷன கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாரி கேட்குது இல்லையா? இப்போ உங்களுக்கு சைன் இன் பண்ணணுமா? இல்ல ரெஜிஸ்டர் பண்ணணுமான்னு சொல்லிட்டு இங்க உங்களுக்கு காட்டுது. ஜஸ்ட் இங்க ரெஜிஸ்டர் குடுத்துருங்க. ரெஜிஸ்டர் குடுத்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி ஏதாச்சும் ஒரு இமெயில் ஐடி உங்ககிட்ட இருக்கக்கூடிய இமெயில் ஐடி குடுத்துட்டு கேப்ச்சா போடுங்க. குடுத்துட்டு நெக்ஸ்ட் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் ஓடிபி வந்து உள்ள போகும். ஸோ நீங்க எந்த இமெயில் குடுத்தீங்களோ, அந்த இமெயிலுக்கு போயிட்டு உங்களுடைய ஓடிபிய போட்டுக்கோங்க. ஸோ 54 ஓகே. ஸோ, இப்ப என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு சில டீட்டெயில்ஸ் கேட்குது. ஸோ, ஃபர்ஸ்ட் நேம் குடுக்குறேன். நெக்ஸ்ட் லாஸ்ட் நேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரி கேட்குது. ஸோ, இந்தியா குடுத்துக்கலாம். ஜாப் டைட்டில். ஸோ, நீங்க என்ன மாரியான ஜாப் பண்றீங்க அப்படிங்கிறத பொறுத்து, நீங்க இங்க ஜாப் டைட்டில் குடுக்கலாம். சப்போஸ் உங்களுடைய ஜாப் டைட்டில் இங்க இல்ல அப்படின்னா, நீங்க அதர்ஸ் குடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நீங்க பாஸ்வேர்ட் வந்து செட்டப் பண்ணணும். ஸோ, பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா இருக்கணும். வீக் பாஸ்வேர்ட் குடுத்தீங்க அப்படின்னா, இத அக்செப்ட் பண்ணிக்காது. ஸோ, நல்ல ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட் குடுத்துக்கோங்க. அண்ட் அதே மாரி நீங்க எந்த இமெயில் குடுக்குறீங்களோ, அந்த இமெயிலோட நேம் வந்து உங்களோட பாஸ்வேர்ட்ல இருக்கக்கூடாது. ஸோ, அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா ஆயிருச்சு. நெக்ஸ்ட் நீங்க வந்து உங்களுடைய ப்ரொஃபைல பில்ட் பண்றதா பில்ட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஐ வில் டூ இட் லேட்டர் நீங்க குடுத்துக்கலாம். ஒன்ஸ் நீங்க குடுத்ததுக்கப்புறம், நீங்க இதுல லாகின் பண்ற மாரி இருக்கும். ஸோ, நீங்க என்ன இமெயில் அண்ட் என்ன பாஸ்வேர்ட் குடுத்தீங்களோ, அத குடுத்து லாகின் பண்ணிக்கங்க. ஓகே. ஓகே. இப்போ நான் என்னோட இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்துட்டு லாகின் பண்ணிட்டேன். இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி டேஷ்போர்ட் காட்டும். இந்த டேஷ்போர்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மை டவுன்லோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த மை டவுன்லோட்ஸ நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு லோட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ சாஃப்ட்வேர் டவுன்லோட்ஸ் அவைலபிள் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இந்த லிங்க்க ஓப்பன் பண்ணுங்க. இந்த லிங்க்க ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இவங்க கிட்ட என்னென்னலாம் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத உங்களால பார்க்க முடியும். ஸோ கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, இங்க உங்களுக்கு VMware Workstation Pro அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அத கிளிக் பண்ணிக்கங்க. இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. நீங்க விண்டோஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்களா? லினக்ஸ்க்கு யூஸ் பண்ண போறீங்களா? அதே மாரி உங்களுக்கு என்ன வெர்ஷன் வேணும் அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப நான் இங்க யூஸ் பண்ண போறது அ VMware Workstation Pro 17 ஃபார் விண்டோஸ். ஸோ, இத கிளிக் பண்ணிக்கிறேன். இத கிளிக் பண்ணதுக்கப்புறம் என்னென்ன வெர்ஷன்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிற உங்களுக்கு வெர்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. ஸோ, நீங்க அதுல ஒரு வெர்ஷன்ஸ செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இங்க ஃபைல் நேம், ரிலீஸ் டேட் அதே மாரி லாஸ்ட் அப்டேட் இது எல்லாமே குடுத்திருப்பாங்க. ஸோ சைட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டவுன்லோட் பண்றதுக்கு பட்டன் இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணீங்க அப்டின்னா, உங்களுக்கு டவுன்லோட் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்க VMware Workstation டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம், அத ஆஸ் யூசுவல் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ நமக்கு VMware வந்து டவுன்லோட் ஆயிருச்சு. ஸோ, இப்ப நான் என்ன செய்றேன்னா, நான் டவுன்லோட் பண்ணேன் இல்லையா? அத போயிட்டு இன்ஸ்டால் பண்ண போறேன். ஜஸ்ட் டபுள் கிளிக் குடுத்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ஆஸ் யூசுவல் நம்ம நெக்ஸ்ட் குடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ, ஓகே. நெக்ஸ்ட். அதே மாரி உங்களுக்கு
லைசென்ஸ் அக்ரிமெண்ட் குடுத்துருக்கான். ஜஸ்ட் அதையும் அக்செப்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் குடுத்துக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பாத் கேட்குது. என்ன பொறுத்தவரைக்கும் எப்போதுமே டிஃபால்ட்டான இன்ஸ்டாலேஷன் பாத்லயே நீங்க இன்ஸ்டால் பண்றது பெட்டர். சப்போஸ் உங்களுக்கு ஃபைல்ஸ், ஃபோல்டர்ஸ் ஆக்சஸ் பண்றது எப்படி அப்படிங்கிறது தெரியல அப்படின்னா, நீங்க இதையே நீங்க குடுத்துக்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபியூச்சர்ல நீங்க ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்றப்ப இருந்தா. உங்களுக்கு ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ நல்லா கண்ட்ரோல் பண்ண தெரியும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த பாத்ல உங்களுக்கு வேணுமோ அந்த பாத்ல நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட், நெக்ஸ்ட், நெக்ஸ்ட். இன்ஸ்டால். ஓகே. ஓகே. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் ஃபினிஷ் குடுத்து குளோஸ் பண்ணிறலாம். ஓகே. இப்போ நம்ம காலி லினக்ஸ இன்ஸ்டால் பண்றதுக்கு ஆஸ் யூசுவல் நம்ம கெட் காலி வெப்சைட்டுக்கு நம்ம போயிரலாம். காலி லினக்ஸோட அஃபிஷியல் வெப்சைட். ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் வரும். அத ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. உள்ள போனதுக்கப்புறம் உங்களுக்கு அதே மாரி இன்ஸ்டாலர் இமேஜஸ், விர்ச்சுவல் மிஷின்ஸ் ஆப்ஷன் காட்டுது. ஸோ விர்ச்சுவல் மிஷின்ஸ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ போன வாட்டி நம்ம விர்ச்சுவல் பாக்ஸ் யூஸ் பண்ணதுனால நம்ம விர்ச்சுவல் பாக்ஸோட ஃபைல டவுன்லோட் பண்ணோம். இந்த வாட்டி நம்ம VMware யூஸ் பண்றதுனால VMwareஓட ஃபைல நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்க இருக்கக்கூடிய டவுன்லோட் ஐகான கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிரும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து VMware வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் ஃபைல். இங்க இருக்கு. 3.41 ஜிபி வருது. இப்போ நான் என்ன செய்றேன், அதே மாரி எனக்கு ஒரு நியூ ஃபோல்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லினக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன். நெக்ஸ்ட் நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா, அந்த ஜிப் ஃபைல். இத வந்து நான் என்ன செய்றேன் அப்படின்னா, அந்த லினக்ஸ் ஃபோல்டருக்குள்ளார நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்றேன். ஓகே. ஜஸ்ட் ரைட் கிளிக் குடுத்துக்கலாம். ரைட் கிளிக் குடுத்துட்டு WinRAR எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல்ஸ். எங்க எக்ஸ்ட்ராக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம புதுசா கிரியேட் பண்ண லினக்ஸ் ஃபோல்டருக்குள்ளார எனக்கு இன்ஸ்டால் ஆகணும். ஸோ ஓகே குடுத்துட்டு, இதுக்குள்ளார நம்ம எல்லா ஃபைல்ஸையும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சிரலாம். ஓகே. இப்போ நமக்கு அந்த ஃபோல்டருக்குள்ளார எல்லா ஃபைல்ஸும் எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருச்சு. ஸோ ஜஸ்ட் அந்த லினக்ஸ் ஃபோல்டருக்குள்ளார போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு VMwareஓட ஃபோல்டர் இருக்கும். இதுக்குள்ளார பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நெறைய ஃபைல்ஸ் இருக்கும். ஓகேவா? VMwareஓட செட்டப் ஃபைல்ஸ் எல்லாமே இதுக்குள்ளார இருக்கும். ஸோ இங்க இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபைல நீங்க டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு டைரக்ட்டா VMwareக்குள்ளார உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு காலி லினக்ஸ் இப்ப நம்ம டவுன்லோட் பண்ண இந்த மெஷின் வந்து இங்க வந்துருச்சு. விர்ச்சுவல் மெஷின். ஜஸ்ட் இந்த மெஷின பவர் ஆன் பண்றோம். பவர் ஆன் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆஸ் யூசுவல் காலி லினக்ஸ் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும். டைரக்ட்டா இதுல உங்களுக்கு அந்த காலி லினக்ஸ் ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிரும். அதே மாரி உங்களுக்கு டிஃபால்ட்டான யூசர் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலி தான். ஸோ அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்க போறதில்ல. ஸோ காலி அண்ட் காலி போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, நம்மளுடைய காலி லினக்ஸ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு மினிமைஸ்டான ஸ்க்ரீன்ல இருக்கு. உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வேணும்னு நினைச்சீங்கன்னா, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் மோட் இருக்கும். ஜஸ்ட் அத கிளிக் பண்ணீங்கன்னா போதும். உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீன் வந்துரும். அகைன் அதே மாரி கண்ட்ரோல் ஆல்ட் டி குடுத்து நீங்க என்ன வொர்க் பண்றீங்களோ, அதே வொர்க்ஸ் எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம், ஜஸ்ட் அதே மாரி ரைட் சைட் டாப் கார்னர்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லாக் அவுட் பண்றதுக்கான ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அங்க ஷட் டவுன் குடுத்து நீங்க உங்களோட விர்ச்சுவல் மெஷின ஷட் டவுன் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய ரேமையோ, உங்களுக்கு ஸ்டோரேஜையோ நீங்க இன்கிரீஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இந்த VMwareஓட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இங்க பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த செட்டிங்ஸ் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ரேம் எவ்வளோ வேணும், ப்ராசஸர் எவ்வளோ வேணும், அதே மாரி உங்களுக்கு டிஸ்க் ஸ்பேஸ் வந்து எவ்வளோ வச்சுக்கலாம் அப்படிங்கிற எல்லா ஆப்ஷனுமே இதுல இருக்கும். அதே மாரி நெட்வொர்க் அடாப்டரோட செட்டிங்ஸுமே உங்களுக்கு இங்க இருக்கும். நீங்க அத வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோல VMwareஐ எப்படி டவுன்லோட் பண்றது அண்ட் அதே மாரி அதுல எப்படி காலி லினக்ஸை இன்ஸ்டால் பண்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாரி காலி லினக்ஸை சிம்பிளா லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, கவிஸ் நெட்வொர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.